வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் வாழ்த்து. டிஎன் பாளையம் பகுதியில் பகுதி மக்களுக்கு இலவச மனை பட்டா, சபாநாயகர் செல்வத்திற்கு மரியாதை. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா, மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் உள்ள ராமநகர் ஸ்ரீ நவகிரக நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் ராமன் நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ நவகிரக நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் சார்பில் பக்தர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவினை தொடர்ந்து இரவு புதுவை கவிஞர் க. அப்துல் ஷெரீப் அவர்களுடைய புதுச்சேரி வெற்றி கலைக்கூட திரைப்பட குழுவினர் அவர்களின் நாடகம் நடைபெற்றது. இவ்விழாவில் கோவில் நிர்வாகத்தினர், ஊர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆண்டுதோறும் தனது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார். அதன்படி பிறந்தநாள் கொண்டாடிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட் அவுட், பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைத்து மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் கோவில்களில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதன் ஒரு பகுதியாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பூங்கொத்துகள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கொம்பாக்கம் துர்காநகர் பகுதியில் துர்காநகர் ரமேஷ் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கொம்பாக்கம் துர்காநகர் பகுதியில் துர்காநகர் ரமேஷ் தலைமையில் முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். திமுக பிரமுகர் துர்காநகர் ரமேஷின் 40ஆம் ஆண்டு திருமண விழாவும், திரு துர்காநகர் பிரதான சாலைக்கு சாலை வசதி மேம்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழாவும், கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும், முருங்கம்பாக்கம் தீரன் சத்தியமூர்த்தி மேல்நிலை பள்ளியில் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கேடயம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி, முன்னாள் ஆணையர் பரிமளரங்கன், திமுக பிரமுகர் பிரபாகர், ஜனா, ராஜேஷ், வர்த்தக அணி தலைவர் ரமணன், முரளி, துர்காநகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் சக்திவேல், பொருளாளர் பிரதீப் குமார், அமைப்பு செயலாளர் சிவபிரகாசம், செயலாளர் சசிகுமார், செயல் தலைவர் நடராஜன், சங்க உறுப்பினர்கள் ஐயப்பன், வெங்கடேஷ், இளையராஜா, செழியன், சத்யராஜ், ரவி மற்றும் கோபால், லோகு, குருநாதன், திமுக பிரமுகர்கள் மந்திரி குமார், பாஸ்கர், அச்சுதன், அழகர், ஆனந்த் உட்பட திரளான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கணுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி 18 முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி 18 முன்னிட்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டும் 108 பால்குட அபிஷேகம் மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. கணுவாப்பேட்டை முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக பால்குடம் சுமந்து வந்த பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் அனைத்து பக்தர்களுக்கும் மாங்கல்யம், புடவை மற்றும்
அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் எழில் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் தங்கராசு, தேசி ஆனந்த், சதாசிவம் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சிறப்பு பூஜை செய்தார். புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா புதுவையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் புதுவை மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு தலைமையில் புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பெயரில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கரியமாணிக்கம் பேருந்து நிலையத்தின் அருகில் பிரம்மாண்ட கேக் வெட்டி சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா காட்டுக்குப்பம் பகுதியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா மற்றும் பவள விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் மாநில செயற்குழு உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் 200 மாணவ மாணவிகளுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மற்றும் எழுதுகோள் கொண்ட பொருட்களையும் ஊர் பொதுமக்கள் 200 நபர்களுக்கு உணவு மற்றும் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 75 தென்னங்கன்றுகளும் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் NSJ ஜெயபால், தொகுதி தலைவர் ராம் நாயக்கர், தெற்கு மாவட்ட மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜாராம், தலைமை பேச்சாளர் ரஜினி ராஜேந்திரன் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கோவிந்தன், கலியபெருமாள், நடேசன், உமாபதி, ரவி நாயுடு, மணப்பட்டு சேகர், பழனி, இளங்கோ மற்றும் அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாநில பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் செய்திருந்தார். வில்லியனூர் தொகுதியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்து கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் ஐயனார் கோவிலில் இருந்து பழைய கேஸ் குடோன் வரை சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு அப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் திமுக கிளைக்கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை அமைப்பாளர் தேசிகன், வில்லியனூர் தொகுதியின் பொருளாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கந்தசாமி, முன்னாள் கமிஷனர் பரிமளரங்கன், கோவிந்தராசு, ஐயனார், சீராளன், சக்திவேல், சுரேஷ், ரவி, கதிரவன், பிரபு, ராமலிங்கம், ரங்கநாதன், வினோத், வினோதினி, ரங்கநாயகி, ராஜேஸ்வரி, சித்ரா, தேவகி, வள்ளி, வீரப்பன், ராஜேஷ், விஜய், தமிழ்வாணன் உட்பட ஸ்ரீ கணபதி பாலிமர் உரிமையாளர் சங்கர் மற்றும் இளைஞர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு நன்றி தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரத்தின் பிறந்தநாள் விழா திருப்பட்டினம் பாஜக அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் கணபதி தலைமை தாங்கினார். 1000த்திற்கும் மேற்பட்டோர் மீனாட்சி சுந்தரத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீனாட்சி சுந்தரம் பிறந்த நாளில் இளைஞரணி சார்பில் மகேந்திரன் தலைமையில் ரத்த தானம் வழங்கப்பட்டது. நிரவியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 24 மணி நேரமும் இலவச குடிநீர் சேவை துவங்கப்பட்டது. இந்த விழாவில் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிரவி திருப்பட்டினம் தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். TN பாளையம் பகுதியில் மனைப்பட்டா வழங்கியதற்காக அப்பகுதி பொதுமக்கள் சபாநாயகர் செல்வத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி பகுதியில் உள்ள TN பாளையம் பகுதியில் மனைப்பட்டா இல்லாமல் பல வருடங்களாக போராடி வந்த பொதுமக்களுக்கு கடந்த வாரம் புதிதாக 238 நபர்களுக்கு 800 சதுர அடி கொண்ட இலவச மனைப்பட்டாக்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வத்தின் சீரிய முயற்சியால் கடந்த வாரம் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் பெற்று தந்தார். இலவச மனைப்பட்டா பெற்ற பயனாளிகள்
சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து மாலைகளை அணிவித்து நன்றியினை தெரிவித்தனர். அங்கு வந்த பொதுமக்கள் இன்னும் சில நபர்களுக்கு மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர், அவர்களுக்கும் விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் டிஎன் பாளையம் பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பஞ்சாயத்தாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என திரளாக கலந்து கொண்டு நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர். பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முன்ற நிலையில் பெண் ஊழியர் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பிஆர்டிசி பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த கோரியும் இன்று 8வது நாளாக அரசு பேருந்துகளை இயக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத சாலை போக்குவரத்து கழகத்தின் இயக்குநரை கண்டித்து 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பிஆர்டிசி பணிமனையில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது போக்குவரத்து துறை அலுவலகத்தின் அருகே அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அவர்கள் அங்கு இயக்குநரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சிவசக்தி என்ற பெண் நடத்துனர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் போராட்ட களத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 15க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் அதனை குடித்த அப்பகுதி மக்களுக்கு கடந்த 2 நாட்களாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக 15க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 10 பேர் வீடு திரும்பிய நிலையில் 5 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் அப்பகுதியில் பலர் இதுபோன்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 27ஆம் தேதியன்று அருட்தந்தை ரோசாரியோ பேராலய பங்கு தந்தையும் வட்டார முதன்மை குருவால் புனிதத்தரை தாங்கிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினமும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சிறிய தேர் பவனி நடைபெற்றது. இதற்கு முன்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேர் பவனி சென்றது.
தேர் பவனியானது நகர் முழுவதும் பல்வேறு வீதிகளில் உலா வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பெருவிழா திருப்பலியில் அருட்தந்தை குழந்தைசாமி கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஜெயபால், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் ரமேஷ் என்கிற செந்தில், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜவஹர், தொழிற்சங்க பிரிவு வீரா, மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரி மேலாண் இயக்குனர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று தாய்ப்பாலூட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்த நிகழ்வை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்வை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குநர்கள் டாக்டர் ஷமீம் முனிசா பொது சுகாதாரம், டாக்டர் உமாசங்கர் நோய் தடுப்பூசி, மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் SMVC, பிம்ஸ், சபரி நர்சிங் கல்லூரி, MGMC, SLIMS, AVMC, SVMC ஆகிய மருத்துவ கல்லூரிகளை சேர்ந்த 500 மாணவ மாணவிகள், மருத்துவர்கள் பங்கேற்றனர். மற்றும் செஞ்சி சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த துணை செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியை பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளதை பற்றிய வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த நடைபயணம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் இருந்து செஞ்சி சாலை, லால் பகதூர் சாஸ்திரி சாலை, கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்தது. இந்த 2025 உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதம் முதல் 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் ஆனந்தலட்சுமி நன்றி கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா மற்றும் பவள விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் அனைத்து பெண்களுக்கும் புடவை, சர்க்கரை, உணவு என்று ஒவ்வொரு பகுதியாக சென்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாட்டினை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள், இளைஞர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக அமைய வேண்டும், சிறந்து செயல்பட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி கரகோஷங்களுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கூறுகையில், தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் முயற்சியினால் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி, லேப்டாப் மற்றும் பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோர் தொகை, மேலும் 64 எவிடன்ஸ் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி, மேலும் சாலை வசதி, கல்வி திட்டம், விடுகட்டும் திட்டம் போன்ற செயல்பாடுகளை இந்த ஆட்சி சிறப்பாக செய்து வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி சிறப்பாக நிகழ்ச்சியினை கொண்டாடினர். தமிழகத்திற்கு வந்த ராணுவ வீரர்கள் மண் கலசத்திற்கு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் செங்கல்பட்டு நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர்.
இந்தியா சீனா போர் 1962ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதில் உயிர் தியாகம் செய்த வீரமரணம் அடைந்த 130 இந்திய ராணுவ வீரர்களில் ஆத்தூர் ரெஜிமெண்ட் படைப்பிரிவிற்கான யாதவர் பிரிவில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களில் 120 பேர் யாதவர்கள். அந்த 130 ராணுவ வீரர்கள் சீன படையை சேர்ந்த 3000 வீரர்களை வீழ்த்தினர் என்பது இந்திய ராணுவ வரலாறு. அந்த யாதவர்களின் மண்கலச யாத்திரை யாதவர்கள் இந்தியா முழுவதும் யாத்திரையாக சென்று மரியாதை செலுத்துகின்றனர். தமிழ்நாட்டிற்கு வந்தடைந்த யாத்திரையை செங்கல்பட்டு பகுதியில் குன்னவாக்கம் ஆர். கார்த்திகேயன் யாதவ், வெண்பாக்கம் டிஎஸ்பி பிரகாஷ் யாதவ் தலைமையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், செங்கல்பட்டு நகரம், மறைமலை நகரம், கூடுவாஞ்சேரி, காயிரம்பேடு ஆகிய இடங்களில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வந்த ராணுவ வீரர்களுக்கு திருக்கழுக்குன்றம் நகரம் பேருந்து நிலையத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்று திரண்டு அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி மலர் தூவி மரியாதை செலுத்திய அனைத்து யாதவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் குன்னவாக்கம் ஆர். கார்த்திகேயன் யாதவ் மற்றும் வெண்பாக்கம் டிஎஸ்பி பிரகாஷ் யாதவ், கிடாரி ஆர். ரமேஷ் யாதவ், பற்றவாக்கம் நந்தகுமார் யாதவ், பிபி டிரேடர்ஸ் தனசேகரன், பிரபாகரன், குமரன் டிரேடர்ஸ் பாஸ்கர் யாதவ், அண்ணாநகர் பாஸ்கர் சிட் ஃபண்ட்ஸ், செங்கல்பட்டு ஏழுமலை யாதவ், அரவிந்தன், திருப்பதி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், வெண்பாக்கம் ஆர். சந்தோஷ், அஜித் குமார், மதன், அமனம்பாக்கம் ஆனந்த், முரளி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சிறப்பான வரவேற்பு அளித்து வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் கலசத்திற்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பசித்தால் உணவு எடுத்துக்கொள் 1000 நாளை முன்னிட்டு இருசக்கர வாகன மெக்கானிக் சரவணன் கல்கி ஊக்கத்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியது பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவளம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் 108 ஆம்புலன்ஸிற்கு மருத்துவ ஊர்திக்கு கடந்த 17 வருடங்களாக இலவசமாக பஞ்சர் போட்டு வருகிறார். ஏழை மாணவர்களின் கல்விக்கு ஊக்கத்தொகை அளிப்பது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்குவது, அவசர ஊர்தியான ஆம்புலன்ஸிற்கு இலவசமாக பஞ்சர் போட்டு தருவது, இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் கடையில் உதவும் கரங்கள் என வாசகம் எழுதிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பேனா, நோட்டுகள், ஆதரவற்றோருக்கு உடை போன்றவை வைக்கப்பட்டு யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம், இருப்பவர்கள் அதில் வைத்துவிட்டு செல்லலாம், பசித்தால் உணவு எடுத்துக்கொள் போன்ற பல்வேறு சேவைகளை இப்பகுதியில் செய்து வருகிறார். மேலவளம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசித்தால் உணவு எடுத்துக்கொள் 1000வது நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் மற்றும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக எழுத்துச் செல்வர் கலைமாமணி முனைவர் லேனா தமிழ்வாணன், தொழிலதிபர் மனு சாலமன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்வி ஊக்கத்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் பசித்தால் உணவு எடுத்துக்கொள் பல்வேறு பகுதிகளில் செய்து வரும் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்க நிர்வாகிகளை சரவணன் சால்வை அணிவித்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலசங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், தொண்டு நிறுவன நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேடந்தாங்கல் அருகில் 60 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் தமிழ் பாரம்பரிய முறையுடன் நெல் நாற்றுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அருகே உள்ள சுக்கின் கொள்ளை கிராமத்தில் உள்ள இந்திய பாரம்பரிய அறிவியல் மையத்தின் சார்பில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 60 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் நாற்றுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பாரம்பரிய நாற்றுவிடும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயிகள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ் பாரம்பரிய முறைப்படி ஏர் உழப்பட்டு விவசாய கிணற்றிற்கு பூஜைகள் செய்யப்பட்டு பாரம்பரிய நெல் வகைகளான கிச்சிலி சம்பா, கொத்தமல்லி சம்பா, காட்டு யானம் மொழி, கருப்பு சம்பா, தூய மல்லி, சிறு மிளகு, மணி சம்பா உள்ளிட்ட 60 வகையான பாரம்பரிய நெல் நாற்றுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மையத்தின் பொறுப்பாளர்கள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஓர்காடுபேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் SRM கல்வி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓர்காடுபேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் SRM கல்வி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு SRM தமிழ் பேராய பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் மற்றும் SRM மேலாண்மையியல் குளம் நாட்டு நலப்பணி திட்டம் அலகு 13 சார்பில்
ஒரக்காட்டுப்பேட்டை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலா தேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் வாகை வேங்கை, மகாகனி, புங்கம், அரசமரம், ஆலமரம், பாதாம், வேம்பு, நிழல் தரும் மரக்கன்றுகள் முதற்கட்டமாக 200 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவ்விழாவில் விதைகள் தன்னார்வ அமைப்பின் தலைவர் பசுமை சரண், SRM மேலாண்மையியல் புலமுதவி பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி, பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் மாணவ ஆலோசகர்கள் கிருபானந்தம், ஹரிஷ் கார்த்தி, உதவி தலைமை ஆசிரியர் பிரகாஷ், நாயகம், பள்ளி தமிழ் ஆசிரியர் செந்தில்குமார், ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர்கள் ரோட்டரியின் மனோகரன், ருதுவேலன் மற்றும் பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்ற பொறுப்பாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே உள்ள அனுமந்தை ஊராட்சியில் வாரந்தோறும் நடைபெறும் சந்தையில் விற்பனை களை கட்டியது. மரக்காணம் அருகே அனுமந்தை ஊராட்சியில் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வார சந்தை நடைபெறுகிறது. இந்த வார சந்தையில் விழுப்புரம், திண்டிவனம், புதுவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் காய்கறிகள், துணிமணிகள், மளிகை பொருட்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்கின்றனர். இதேபோல் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் அறுவடை செய்யப்படும் காய்கறி உள்ளிட்ட பொருட்களையும் இந்த வார சந்தையில் விற்பனைக்கு எடுத்து வருகின்றனர். இதனால் இந்த வார சந்தையில் காய்கறிகள் புத்தம் புதிதாகவும் விலை குறைவாகவும் இருக்கும். இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் மொத்தமாக வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில் தற்பொழுது ஆடி மாதம் என்பதால் கோவில் திருவிழாக்கள் அதிக அளவில் நடைபெறும். இதனால் காய்கறிகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் தேவையும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக வழக்கத்தை போல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு வாரச்சந்தை நடைபெற்றது. இந்த சந்தையில் காய்கறிகளின் வரத்து அதிகமாக இருந்ததால் விலையும் மற்ற பகுதியில் இருக்கும் மார்க்கெட் விலையை விட குறைந்த விலையில் இருந்தது. இதனால் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் வார சந்தைக்கு வந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை கூட்டம் கூட்டமாக வாங்கி சென்றனர். கடம்பாடி கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் குட்டையை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் கட்டி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம பொதுமக்கள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் கடம்பாடி கிராமத்தில் வெள்ளரி குட்டை உள்ளது. இக்குட்டை மக்கள் பயன்பாட்டில் இருந்தது மட்டுமல்ல, கால்நடைகள் குடிநீருக்காகவும் பயன்பட்டு வந்த குட்டையாகும். இக்குட்டை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பராமரிப்பு பணிகளும் ஊராட்சி நிர்வாகம் செய்யவில்லை. அப்பகுதி வாழ் மக்களால் பலமுறை கோரிக்கை வைத்தும் ஊராட்சி மன்றம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் இக்குட்டை ஆக்கிரமிப்பாளர்களால் மறைந்து வருவதுடன் கழிவுநீர் குட்டையாக மாறிவிட்டது. நிலத்தடி நீரும் மாசடைந்து வருகிறது. குட்டையில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் அருகில் வசிப்பவர்கள் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே கடம்பாடி மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் மேற்படி குட்டையின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி சுத்தம் செய்து சுற்றுச்சுவர் கட்டி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் கடம்பாடி கிராம பொதுமக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். எவ்வளோ நோய் நொடியெல்லாம் அனுபவப்படுறோம், கஷ்டப்படுறோம். அப்படியும் எத்தனையோ முறை மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கிராம சபை கூட்டத்திலயும் மனு கொடுத்தோம். 2 ஆண்டு வந்தார். 2 ஆண்டும் அவரு சரியான நடவடிக்கை எடுக்கல. மனு கொடுத்தாலும் அதை தூக்கி போற மாதிரி தான் பண்றாரு. நான் செய்யறேன்றாரு, செய்ய மாட்டாரு. இந்த கழிவுநீர் தண்ணி ஃபுல்லா தலித் மக்கள் தான் நாங்க அனுபவிப்படுறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தை குட்டி எல்லாருக்கும் நோய் நொடி, எல்லாத்துக்கும் ஜுரம், கொசு கடிச்சு அப்பப்ப குழந்தைங்களை தூக்கின்னு வர்றோம். பெரியவங்களுக்கும் சாதாரணம் வருது. அந்த இதுவே எதுவுமே பண்ண மாட்டாரு. எண்டியூர் ஆதி பராசக்தி வார வழிபாடு மன்றத்தில் ஆடிப்புற பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு பகுதிக்குட்பட்ட திண்டிவனம் வட்டம் எண்டியூர் கிராமத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 35வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு, வேள்வி பூஜையும் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளாரின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளும், ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கஞ்சு கலையம், தீச்சட்டி ஏந்தி ஊர்வலம், அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க விழுப்புரம் மாவட்ட துணைத் தலைவர் கிழக்கு பகுதி சுகுமார் முன்னிலை வகித்தார். விழா ஏற்பாட்டினை எண்டியூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் ராமு, அருள் உள்ளிட்ட மன்ற சக்திகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மன்ற நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சரின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மக்களை தேடி வரும் சேவைகளை 45 நாட்களில் சரி செய்து கொடுப்பதற்காக சிங்கிரிகுடி கிராமத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான கீழ்குமாரமங்கலம் சிங்கிரிகுடி ஊராட்சியில் முதல்வரின் முகவரி துறையின் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் தேடி வரும் அரசு சலுகைகளை 45 நாட்களில் செய்து கொடுப்பதற்காக சிங்கிரிக்குடி ஊராட்சியில் உள்ள மகாத்மா காந்தி இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் முகாம் நடைபெற்றது. முகாமில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, எரிசக்தி துறை, ஆதாரமற்ற சிறப்பு முகாம், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை, கணினி பதிவு, காவல்துறை, சிறப்பு மருத்துவ முகாம், மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மக்களின் உரிமை தொகை என்ற பலவகைப்பட்ட துறைகளின் மூலம் ஒரே இடத்தில் மக்களுக்கு தேவையான அரசினால் அளிக்கப்படும் செயல்பாடுகளை ஒரே இடத்தில் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் முதல்வர் அறிவித்த திட்டத்தின் கீழ் இந்த முகாம் தமிழகம் முழுவதும் தற்போது முதல்வரின் ஆணைக்கிணங்க செயல்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் வேளாண்மை, உழவர் நலத்துறை அமைச்சரும், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும், கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும், கழகத்தின் மண்டல பொறுப்பாளருமான MRK பன்னீர்செல்வம் ஆணைப்படி கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வேண்டுதலுக்கேற்ப கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி ஏற்பாட்டில் இந்த முகாம் நடைபெற்றது. இதில் அனைத்து கிராம பகுதிகளில் இருந்து குறைகளை சரி செய்து கொள்வதற்காக 419 மனுக்கள் பெறப்பட்டன. அதற்கான தீர்வுகளை 45 நாட்களில் மக்களுக்கு சென்றடையும் வகையில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கருவுற்ற தாய்மார்கள் 4 பேருக்கு முதல்வர் திட்டத்தில் வழங்கப்படும் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ அய்யனாரப்பன் சமேத ஸ்ரீ பூரண ஸ்ரீ புஷ்கல ஆலய ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் அய்யனார் நகரில் அருள்மிகு ஸ்ரீ அய்யனாரப்பன் சமேத ஸ்ரீ பூரணா ஸ்ரீ புஷ்கலா ஆகிய திருக்கோவில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். இவ்வாலயத்தில் ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆடி திங்கள் காலை 9 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இரவு 9 மணிக்கு ஸ்ரீ அய்யனாரப்பன் சமேத ஸ்ரீ பூரணா ஸ்ரீ புஷ்கலா ஆலயத்தில் அய்யனாரப்பனுக்கு விசேஷ பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டு தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி சென்றனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பாக விழாவிற்கான ஏற்பாடுகளை தனசேகர் சுவாமிகள், கிராம பொதுமக்கள், அனைத்து கிராம பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள், அய்யனார் நகர் அனைவரும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் வாழ்த்து. TN பாளையம் பகுதியில் பகுதி மக்களுக்கு இலவச மனை பட்டா, சபாநாயகர் செல்வத்திற்கு மரியாதை. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா, மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.